வணக்கம். உங்க யூபிஎஸ்சி தயாரிப்புல ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்புக்குள்ள நாம இப்போ முழுசா இறங்க போறோம். ஐரோப்பால சோஷியலிசம் எப்படி உருவாச்சு, அது எப்படி ரஷ்யால ஒரு பிரம்மாண்டமான புரட்சிக்கு காரணமா அமைஞ்சுதுங்கிறத ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த பயணத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், பிரான்ஸ்ல நடந்த ஒரு புரட்சிக்கும் பல வருஷங்கள் கழிச்சு ரஷ்யால நடந்த ஒரு புரட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஆனா இது தற்செயலா நடக்கல. பிரெஞ்சு புரட்சியோட கருத்துக்கள் ஒரு வித மாதிரி ஐரோப்பா முழுக்க பரவி ரஷ்யாவோட தனிப்பட்ட சூழ்நிலையில அது எப்படி ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்துச்சுங்கிறத நாம பார்க்க போறோம். சரி, நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல புது ஐடியாக்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். அப்புறம் லிபரல்ஸ், ராடிக்கல்ஸ், கன்சர்வேட்டிவ்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். அதை தொடர்ந்து சோஷியலிசம் எப்படி வந்துச்சு, அப்போதைய ரஷ்யா எப்படி இருந்துச்சு, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு பார்த்து கடைசியா 1905 புரட்சியை பற்றி பேசுவோம். இந்த வரிசை முழு கதையும் தெளிவாக புரிஞ்சுக்கவும் பரீட்சையில ஞாபகம் வச்சுக்கவும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, இப்போ கதைக்குள்ள போலாம். பிரெஞ்சு புரட்சிங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லைங்க, அது பல 100 வருஷமா இருந்த பழைய பிரபுக்கள் ஆட்சி முறைய மொத்தமா உடைச்சி எறிஞ்சது. தனிமனித உரிமை, சமூகம்னா எப்படி இருக்கணும்னு சில ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்துக்களை ஐரோப்பா முழுக்க பத்த வச்சது. அது ஒரு புதிய உலகத்தோட ஆரம்பம். சும்மா யோசிச்சு பாருங்க, பழைய சிஸ்டம் மொத்தமா காலி. இப்போ அடுத்து என்ன பண்றது, புதுசா ஒரு சமூகத்தை எப்படி கட்டுறது? இந்த கேள்விதான் ஐரோப்பா முழுக்க ஒரு பெரிய விவாதத்தையும் அரசியல் குழப்பத்தையும் உருவாக்குச்சு. ஒவ்வொரு குரூப்பும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு அவங்க ஐடியாவை சொன்னாங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையில தான் 3 முக்கியமான டீம்ஸ் களத்துல இறங்குறாங்க. லிபரல்கள், ராடிக்கல்ஸ், அப்புறம் கன்சர்வேட்டிவ்ஸ்கள். இவங்க 3 பேரோட கொள்கைகளும் என்ன, அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த கால அரசியலை நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். உங்க தேர்வுக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த 3 பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. லிபரல்கள் மக்களோட பிரதிநிதிகள் ஆட்சி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனா ஓட்டுரிமை மட்டும் சொத்து இருக்கிற ஆண்களுக்கு போதும்னு நினைச்சாங்க. ஆனா ராடிக்கல்கள் பெரும்பான்மை மக்கள் சொல்றதுதான் ஆட்சி, அது மட்டும் இல்ல பெண்களுக்கும் ஓட்டுரிமை வேணும்னு கேட்டாங்க. கன்சர்வேட்டிவ்களோ மாற்றம் சரிதான், ஆனா ரொம்ப வேகமா வேணாம், மெதுவா நம்ம பழமையை மதிச்சு பண்ணலான்னு சொன்னாங்க. இந்த ஓட்டுரிமை, சொத்துரிமை பற்றி அவங்களோட கருத்துக்கள் தான் அவங்களுக்குள்ள இருந்த முக்கியமான வேறுபாடுகள். இப்போ நாம கதையில அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். இந்த லிபரல்ஸ், ராடிகல்ஸ்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் ஒரு பெரிய பூதம் கிளம்புச்சு. அதுதான் தொழிற்புரட்சி. அது புதுசா ஏகப்பட்ட சமூக பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு பழைய சித்தாந்தங்களால பதில் சொல்ல முடியல. அந்த இடத்துல தான் சோஷியலிசம் அப்படிங்கிற ஒரு புது புரட்சிகரமான சித்தாந்தம் பிறக்குது. தொழிற்புரட்சியோட 2 பக்கத்தை பாருங்க. ஒரு பக்கம் சில பேர்கிட்ட சொத்து மலை மாறி குவிஞ்சது. ஆனா மறுபக்கம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நாள் முழுக்க உழைச்சு சொற்ப சம்பளத்துல எந்த சுகாதார வசதியும் இல்லாத இடங்கள்ல வாழ வேண்டியிருந்தது. இந்த அநீதி தான் சோஷியலிசம் மாதிரி ஒரு தீவிரமான சிந்தனை மக்கள் கிட்ட பரவறதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. அப்போ சோஷியலிசம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சமூகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த தனியார் சொத்து தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபேக்டரி, நிலம் மாதிரியான விஷயங்கள் ஒரு தனி நபருக்கு சொந்தமா இல்லாம ஒட்டுமொத்த சமூகத்துக்கு பொதுவா இருக்கணும்னு சொன்னாங்க. இது முதலாளித்துவத்துக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை. இந்த சோஷியலிச சிந்தனையாளர்கள்லயே மிக முக்கியமானவர் கார்ல் மார்க்ஸ். அவரோட வாதம் என்னன்னா, வரலாறுங்கிறதே வர்க்க போராட்டம் தான். தொழிலாளி வர்க்கம் ஒரு நாள் புரட்சி செஞ்சு இந்த முதலாளித்துவ அமைப்பை தூக்கி எறிஞ்சிட்டு வர்க்கப்பேதமே இல்லாத ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கணும் ஆணித்தரமா சொன்னாரு. சரி, இப்போ நம்ம கவனத்தை ரஷ்யா பக்கம் திருப்புவோம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மார்க்ஸ் என்ன கணிச்சார்? நல்ல தொழில் வளர்ச்சி அடைஞ்ச இங்கிலாந்து, ஜெர்மனி மாதிரி நாடுகள்ல தான் புரட்சி வரும்னு. ஆனா அது நடந்தது எங்க? தொழில் வளர்ச்சியில ரொம்ப பின்தங்கி ஒரே ஒரு ஜார் மன்னர் தன்னிச்சையா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ரஷ்யால. அது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த வரைபடத்தை பாருங்க. ரஷ்ய பேரரசு எவ்வளவு பெருசுன்னு தெரியுதா? பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள்னு ஒரு பெரிய கலவையா இருந்துச்சு. ஆனா இந்த மொத்த பேரரசையும் கட்டுப்படுத்தினது ஒரே ஒருத்தர் தான், ஜார் மன்னர். அவரோட வார்த்தை தான் சட்டம். மக்களோட குரலுக்கு அங்க எந்த மதிப்பும் இல்ல. இந்த ஒரு நம்பர் ரஷ்யாவோட மொத்த கதையும் மாத்தி எழுதும். நல்ல கவனிங்க. ரஷ்ய மக்கள் தொகையில 85% பேர் விவசாயிகள். மார்க்ஸோட தியரி படி புரட்சியோட ஹீரோக்கள் தொழிலாளர்கள். ஆனா ரஷ்யாலயோ பெரும்பான்மை மக்கள் விவசாயிகளா இருந்தாங்க. இதுதான் ரஷ்யாவை மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வித்தியாசப்படுத்தின ஒரு முக்கியமான காரணி. இந்த ஒரு பாயிண்ட் தான் ரஷ்ய புரட்சியோட போக்கையே தீர்மானிச்சது. சரி, அப்படி என்னதான் பிரச்சனைகள் ரஷ்யால புகஞ்சுகிட்டு இருந்துச்சு? எது அந்த நாட்டை ஒரு புரட்சிக்கு தயார் செஞ்சது? அந்த காரணிகளை இப்போ நாம ஆழமா பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க.
தொழிலாளர்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு இது காட்டுது. அரசாங்கம் சில சட்டங்கள் போட்டிருந்தாலும், அதாவது இவ்வளோதான் வேலை நேரம், இவ்வளோதான் குறைந்தபட்ச சம்பளம்னு. ஆனா ஃபேக்டரி முதலாளிகள் அதையெல்லாம் காத்துல பறக்க விட்டாங்க. தொழிலாளர்கள் ரொம்பவே சுரண்டப்பட்டாங்க. இந்த சுரண்டல் தான் அவங்க மனசுல பெரிய கோபத்தை உருவாக்குச்சு. இந்த படமும் தொழிலாளர்களோட கஷ்டத்தை நல்லா காட்டுது. குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு சுகாதாரமே இல்லாத இடங்கள்ல அவங்க தங்க வேண்டியிருந்தது. அவங்களுக்குள்ள திறமை அடிப்படையில, ஊர் அடிப்படையில சில பிரிவினைகள் இருந்தாலும், இந்த பொதுவான கொடுமையான வாழ்க்கை முறை அவங்கள வேலை நிறுத்த மாதிரியான போராட்டங்கள்ல ஒன்னா சேர வச்சது. ரஷ்யாவோட இந்த தனிப்பட்ட விவசாய சமூகம் சோஷியலிஸ்டுகளுக்குள்ளேயே ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. ஒரு குரூப், அதாவது சோஷியலிஸ்ட் புரட்சியாளர்கள், விவசாயிகள் தான் புரட்சியை வழி நடத்தணும்னு சொன்னாங்க. இன்னொரு குரூப், மார்க்ஸை பின்பற்றின சோஷியல் டெமோக்ராட்டுகள், இல்ல தொழிலாளர்கள் தான் உண்மையான புரட்சிகர சக்தி அப்படின்னு நம்பினாங்க. புரட்சியை யார் வழி நடத்த போறாங்கன்ற இந்த கேள்வி ரஷ்யா வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. இந்த சோஷியல் டெமோக்ராட்டுகளுக்குள்ள நடந்த பிளவு ரஷ்யா வரலாற்றோட ஒரு பெரிய திருப்புமுனை. லெனின் தலைமையிலான போல்ஷிவிக்குகள் என்ன சொன்னாங்கன்னா, ஜாரோட அடக்குமுறை ஆட்சியில நம்ம பெரிய கட்சியா செயல்பட முடியாது, ரொம்ப கட்டுக்கோப்பான திறமையான புரட்சியாளர்கள் இருக்கிற ஒரு சின்ன கட்சியா இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு வாதிட்டாங்க. ஆனா மென்ஷிவிக்குகளோ இல்ல, எல்லாரும் உறுப்பினராகிற மாதிரி ஒரு பெரிய ஜனநாயக கட்சியா இருக்கணும்னு சொன்னாங்க. ஜாரோட போலீஸ் எப்போ வேணா கைது செய்யலாங்கிற பயத்துக்கு நடுவுல புரட்சியாளர்கள் எப்படி வேலை செஞ்சாங்கன்னு இந்த மேற்கோள் தெளிவா காட்டுது. போலீஸ் வர்றதுக்குள்ள திடீர்னு ஒரு மீட்டிங் போட்டு பேச வேண்டியதை பேசிட்டு கலைஞ்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வேகமாவும் திறமையாவும் செயல்பட்டாங்க. சரி, இப்போ இந்த எல்லா கோபம், அதிருப்தி, புரட்சிகர சிந்தனைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெடிச்ச ஒரு நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அதுதான் 1905 புரட்சி. சொல்லப்போனா இது 1917ல நடந்த பெரிய புரட்சிக்கு ஒரு ட்ரெஸ் ரீஹர்சல் மாதிரி. இது தோல்வியில முடிஞ்சாலும் எல்லா தரப்புக்கும் இது ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. இந்த புரட்சி எப்படி படிப்படியா வளர்ந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல விலைவாசி உயர்வால் ஆரம்பிச்சது. அப்புறம் இரத்த ஞாயிறுன்னு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு. அமைதியா ஊர்வலம் போன மக்கள் மேல ராணுவம் சுட்டதுல ஜார் மேல மக்களுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. மக்கள் கோபத்துக்கு பயந்து ஜார் டூமான்னு ஒரு நாடாளுமன்றத்தை உருவாக்க சம்மதிச்சார். ஆனா அதுவும் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமே அந்த டூமாவையும் கலைச்சிட்டு தன்னோட முழு அதிகாரத்தை திரும்பவும் நிலைநாட்டினார். சோ 1905 புரட்சியோட முடிவு என்ன? அது ஒரு தோல்வியடைஞ்ச புரட்சி. ஜார் தொடர்ந்து அதிகாரத்துல இருந்தார். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, புரட்சியாளர்கள் தங்களோட பலத்தை ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜார் ஆட்சி உண்மையான மாற்றத்துக்கு தயாராவே இல்லைங்கிறத மக்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது அடுத்த பெரிய மோதலுக்கான அடித்தளத்தை அமைச்சுது. இந்த விளக்கத்தை இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். 1905ல பத்த வச்ச நெருப்பு அணையல, அது உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இனிமே கேள்வி புரட்சி வருமா வராதாங்கிறது இல்ல, அது எப்போ வெடிக்குங்கிறது மட்டும்தான். 1917க்கான களம் தயாராகிவிட்டது.